ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. இந்த பலனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் ஒர்க் பண்ணுது. அதனால் நம்ம லக்னப்படி பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, என்ன உபநட்சத்திரத்தில் போகிறாருன்னு எல்லாம் பார்த்து நம்ம ஜாதகத்தையும் அதே மாதிரி கணிச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டாக நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் ஒரு தடவை இந்த சிஸ்டத்தில் ஜாதகத்தை கணிச்சிட்டு இந்த பலன்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக புரியும். அக்யூரஸியும் நல்லாக நமக்கு வேலை செய்யும். முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை, அதாவது மதியம் 1:39 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரன் மகர ராசியில் சூரியனை போல லக்னாதிபதி சாரம். இப்போ சூரியன் 8ல் இருக்காரு, புதனுடைய நட்சத்திரத்தில் குருனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. புதன் கிரகம் கூட நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ 8ஆம் வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஸ்தானம்தான், பட் அதிர்ஷ்டமும் அதில் இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி 8ல் இருக்கிறது அப்படின்றது சுயபலம் கம்மியாகுதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் புதன் சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தனலாபாதிபதி சாரம் வாங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த இன்சூரன்ஸில் டீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கிறது, அதன் மூலமாக பணம் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் எதிர்பாராத வகையில் நம்ம பண இழப்புகளில் கவனமாக இருக்கும். மதியம் 1:39 திருவோண நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் விரையாதிபதி அவருடைய சாரத்திலேயே வேலை செய்கிறார். அதனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:13 வரைக்கும் இருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கலையும் இன்றைக்கி நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பக்கம் கடன் வாங்கினவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவருக்காக இன்னொரு பக்கம் கடனை வாங்கி செலுத்துறது, இது மாதிரி சில பேருக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு மாதிரி எல்லாம் இருக்குது. மருத்துவ செலவுகள்னு எடுத்துக்கலாம். மதியம் 3:13 மேலே ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசிலையும் 2 பாதம் கும்பராசிலையும் இருக்குது. செவ்வாய் கிரகம் நம்ம 8ஆம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்து இருக்கார், கேதுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார், கேது லக்னத்தில் இருக்கார். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, செவ்வாய் சனி 8ல் இருக்கிறது, அது சனி சாரமே வாங்கி இருக்கிறது, பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னாலும் கூட ஒரு படபடப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறது, அது அதீதமாக நமக்கு உழைப்பை அதிகப்படுத்துறது. அதாவது ஒரு வேலைக்கு 2 வேலை அதிகமாக செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வாகனம் ஓட்டுறதில் கவனமாக இருக்கணும். விபத்துகள், காயப்படுதல் இதிலெல்லாம் கவனமாக. ஏப்ரல் 13 திங்கட்கிழமை மாலையில் 4:03 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம். அப்போ கும்பராசியில் மாறிடுறாரு சந்திரன். இந்த மாலை 4:03 மேலே சதை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் அங்கேயே தான் இருக்கார் கும்பத்தில். சந்திரன் ராகு செயற்கை பலனை தர்றாங்க. ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருந்து புதன் 8க்கு போயிடுறாரு. போனாலும் கூட 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். நண்பர்களோடு பழகுதல், புதிய கஸ்டமர்களை பார்க்கறது, கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுறது, இது மாதிரி முயற்சிகளெல்லாம் பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை சதை நட்சத்திரம் மாலை 4:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம். குருனுடைய பலாபலன்களை நம்மளை அனுபவிக்கலாம். நமக்கு லாப குருவாக இருக்கார் 11ஆம் இடத்துல. அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் இருந்து சனி 8ல் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளில் சில தாமதங்கள் ஏற்படலாம், எதிர்பார்ப்புகளில் தடைகள் ஏற்படலாம், நண்பர்கள் வகையில் சில அவஸ்தைகள் ஏற்படலாம். அதனால் என்னதான் லாப குரு அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் சனியினுடைய உபாதைகள்னால கவனமாக இருக்கும். ஏப்ரல் 15 புதன்கிழமை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:22 தான் முடியுது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. சனி 8ல் இருக்காரு, சந்திரன் 8ல் இருக்காரு,
சந்திரன், சனி, செவ்வாய், புதன் எல்லாருமே உத்திரட்டாதி 4 பேர் சனி நட்சத்திரத்தில் சேர்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? தனலாபாதிபதி, லக்னாதிபதி மற்றும் சந்திரன் விரையாதிபதி மற்றும் சனி 6க்கும் 7க்கும் உடையவர். இது எல்லாமே போய் சேர்ந்துருக்குது 8ஆம் வீட்டில். இந்த 8ஆம் வீட்டில் உத்திரட்டாதி சனியினுடைய பலனை இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்கங்கும் போது சனி 7ஆம் வீட்டு பலனையும் செய்யும்ல. அதனால் கொஞ்சம் பாதிப்பை குறைச்சி எதிர்பாராத சில பாதுகாப்பை நமக்கு கொடுத்துடும். நஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் அதில் பாதுகாப்பு கொடுத்து விட்ரும். அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கடின உழைப்பு, கடின முயற்சி, கடினமான ஒரு ஒரு ஃபீல்டில் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஓரளவுக்கு வெற்றி காண்பது அப்படிங்கிறத இன்னைக்கு செய்யும். ஏப்ரல் 16 மதியம் 1:58க்கு ரேவதி நட்சத்திரம். அப்போவும் 8ல் தான் சந்திரன். இந்த 2.25 நாள் லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது புது முயற்சிகளை தவிர்த்திடணும். ஏன்னா மதி நமக்கு சரியாக ஒத்துழைப்பு தராது. மதி என்பது புத்தி, மனசு, அதுதான் சந்திரன். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது புதனை போல பலன் தரக்கூடியது. புதனும் அங்கே சனி நட்சத்திரத்தில் இருக்காரு, சனியோட சேர்ந்திருக்காரு, செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. புதன் சந்திரனும் சேர்க்கை பெறுகிறது. புதன் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்காரு. அதனால் ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பண விஷயத்தில் ஒரி பண்ணிக்கிறது, வாக்குவாதங்கள் பண்ணுறது, கடனுக்கு பிரச்சனைகளுக்காக ஒரு வாக்குவாதம் பண்ணுறது, இது மாதிரி 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து. ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த ரேவதி நட்சத்திரம் நண்பர்கள் 12:02க்கு முடிஞ்சு அஸ்வின் நட்சத்திரம் தொடங்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. சந்திரன் ரிலீஸ் ஆகிறாரு. பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அனுகிரகம் கொடுக்குறாரு. அப்போ கேதுவை போல பலன் தருகிறார். இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் வந்துடுறாரு. அப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை கேதுவை போலங்கும்போது ஆன்மீகம், அருள், உறவு இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யும், ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9:42க்கு பரணி நட்சத்திரம். சுக்கிரன் அதே மேசராசியில் 9ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் செவ்வாய் என்பது, அதாவது இந்த சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு என்பது அதே மாதிரி 8ஆம் வீட்டில் நடக்குது. செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறோம், அதுக்கு ஏதாவது தடையாக இருக்கிறது, அல்லது பிரியப்பட்டவர்களோடு கொஞ்சம் கோபதாபங்கள்னால டென்ஷன் ஆகிறது, அல்லது அவர்கள் நம்மளை ஒதுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 7:09க்கு தொடங்குது. 1 பாதம் மேசராசி, 3 பாதம் ரிஷபராசி. ரிஷபராசியில் சந்திரன் வர்றாரு. சூரியன் மேசராசியில் 9ஆம் வீட்டில் கேதுவை போலவும் செவ்வாய் போலும் பலன் தர்றதுனால இன்றைக்கும் அருளை தேடி போகிறோம், ஆனால் அருள் கிடைக்கல. உறவுகளை தேடி போகிறோம், ஆனால் உறவுகள் தடைபடுது. இது மாதிரியான ஒரு சூழலை நாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இப்போ தான் பலம். 10ஆம் வீட்டில் சந்திரன் தொழில் பலம் பெறுகிறது. இரட்டிப்பான தொழில்களை செய்வது, மேற்கொண்டு விரிவாக்கம் செய்வது, வெளிநாடு சார்ந்த வகையிலும் வெளியூர் சார்ந்த வகையிலும் தொழில் பலத்தை பெருக்குவது என்று சொல்லி இன்றைய நாள் அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.